ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆம்பூர் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். குக்கரில் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னே உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு காஞ்ச மிளகாவை சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அடுத்தது குக்கரில் 3 குழிக்கண்டி எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது காஞ்சிட்ட அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது பொரிஞ்சிட்ட அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கிளறி கொடுங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வரணும், அது வரைக்கும் நம்ம வெங்காயத்தை வதக்கி கொடுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுவும் கலந்து கொடுங்க. இது கூட நம்ம 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி கொடுங்க. அடுத்தது நம்ம ஊற வச்சுருந்த காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா, நம்ம நல்லா அரைச்சி வந்திருக்கோம் பேஸ்ட் மாதிரி. என்கிட்ட காஷ்மீரி மிளகாய் இல்லாததுனால நான் கொஞ்சமாக காஷ்மீரி தூள் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் அரைக்கும் போதே. இந்த மிளகாவோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக வதக்கி கொடுங்க. நல்லா சுருண்டு வதக்கி வரணும். இப்போ நல்லா வதங்கிட்ட அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு கைப்பிடி புதினாவும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதுவும் வதக்கி கொடுத்துடலாம். இது ரெண்டும் நல்லா சுருங்கி வதங்கி வர வரைக்கும் நம்ம இது வதக்கணும். நல்லா வதங்கி வந்துடுச்சு. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுவும் கலந்து கொடுங்க. நம்ம மசாலாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுங்க. தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி வரணும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விடணும். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிட்டு வந்துட்ட அப்புறம் நாம் வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுவும் கலந்து கொடுங்க. சிக்கன் மசாலாவோட பைண்ட் ஆகணும். அடுத்தது நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். தயிர் ஆட் பண்ணிட்ட அப்புறம் இதுவும் கலந்து கொடுங்க. இப்போ அந்த தயிர், மசாலா, சிக்கன் எல்லாம் ஒன்று சேர பிளெண்ட் ஆகி தட்டு போட்டு மூடி வேக விட்டுருங்க. சிக்கன் நல்லா முக்கால் வரணும். சிக்கன் வெந்துட்ட அப்புறம் நம்ம அரிசிக்கு ஏற்ற அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் சீரக சம்பா ரைஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொதிக்க விடணும். தண்ணி கொதி வந்துட்ட அப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணணும். இப்போ ரைஸ் ஆட் பண்ணிடலாம். கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் காரம் உப்புலாம் பார்த்துக்கோங்க. காரம் அதிகமாக இருந்தால்
பச்சை மிளகாவும் உப்பு கம்மியாக இருந்தால் உங்கள் தேவைக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நான் குக்கர் மூடுறதுக்கு முன்னே நெய் ஆட் பண்ணியிருந்தேன். நான் வந்து பெரிய ஃப்ளேமில் ஒரு விசிலும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசிலும் வச்சு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அரிசி ஊறிச்சு, அதுவும் இல்லாமல் சிக்கனும் முக்கால்வாசி வெந்துடுச்சு. அதனால் இது போதும். இப்போ ப்ரெஷர் இறங்கிட்ட அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஆம்பூர் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, பார்க்க அவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது. நீங்களும் அதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.